السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் நாம் இஸ்லாத்தின் பார்வையில் பிரமத கலாச்சாரம் என்ற தலைப்பில் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் இஸ்லாத்துக்கு எதிரானவர்களின் பண்பாடுகளையும் வணக்க வழிபாடுகளிலும் இன்னும் பல்வேறு விஷயங்களில் அவர்களுக்கு ஒப்பாக நாம் நடந்து கொள்வதில் எச்சரிக்கை செய்கிறது என்பது தொடர்பாக பல்வேறு நபிமொழிகளையும் திருமறை வசனங்களையும் பார்த்து வருகின்றோம். சஹீஹுல் புகாரியிலே 3456வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் சொல்கிறார்கள். சஹாபாக்களை நோக்கி சொல்வது என்று சொன்னால், கியாமத் நாள் வரை வரக்கூடிய இஸ்லாமிய சமுதாயத்திற்குரிய ஒரு எச்சரிக்கை தான். சஹாபாக்கள் அவ்வாறு நடப்பார்கள் என்பதற்காக நபிகள் நாயகம் சொல்லவில்லை. இஸ்லாமிய உம்மத்துகளுக்குரிய ஒரு எச்சரிக்கையாக இஸ்லாமிய சமுதாயம் வழிதவறிவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், லதத்தபிஅன்ன சுனன மன் கப்லக்கும் ஷிப்ரம் பிஷிப்ரின் வதிராஅம் பிதிராஇன். நீங்கள் உங்களுக்கு முன்வாங்கவர்களின் வழிமுறைகளை ஜானுக்கு ஜான், முளத்துக்கு முளம் நீங்கள் பின்பற்றுவீர்கள். இலக்கியமா சொல்லி காட்டுறாங்க. அவங்க எப்படி வாழ்ந்தார்களோ, எப்படி அவங்க என்னென்ன காரியங்கள் செஞ்சாங்களோ, அது போன்ற அவருடைய வணக்க வழிபாடுகளிலும் அவருடைய உடை பழக்க வழக்கங்களிலும் இன்னும் பல்வேறு விஷயங்கள்ல நீங்க என்ன செய்வீங்க, ஜானுக்கு ஜான் முளத்துக்கு முளம் பின்பற்றுவீர்கள். எந்த அளவிற்கு நீங்க பிற மதத்தவர்களை பின்பற்றி செல்வீர்கள் என்று சொன்னால், ஹத்தா லவ் சலக்கு ஜுஹ்ர தப்பின், அவர்கள் ஒரு உடும்பின் பொந்திற்குள் நுழைந்தாலும் சலத்துமோ நீங்களும் நுழைவீர்கள். உடும்பு பொந்து ரொம்ப சின்னதா இருக்குமே, இதை செஞ்சா சரியா வருமா என்றெல்லாம் யோசிக்க மாட்டீர்கள். அவன் எதை செஞ்சாலும் சரி, அவன் எது ஒரு ஆபாசமான செயலை செஞ்சாலும் சரி, நீங்களும் அது மாதிரி செய்ய நினைப்பீங்க. அவன் முட்டாள்தனமான காரியத்தை செய்தாலும் சரி, நீங்களும் அது போன்று செய்ய வேண்டும் என்று செய்வீர்கள், நினைப்பீர்கள். அப்ப அந்த அளவிற்கு நீங்க என்ன செய்வீங்க, உங்களுக்கு முன்வாழ்ந்த மக்களை பின்பற்றுவீர்கள் அப்படின்னு நபிகள் நாயகம் சொன்னார்கள். அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், முன்வாழ்ந்த மக்களை நாங்கள் பின்பற்றுவோம் என்று சொன்னால், அல் யஹூத வன் நஸாரா, நீங்கள் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையுமா நீங்கள் சொல்கிறீர்கள் அப்படின்னு சஹாபாக்கள் கேட்டாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொன்னாங்க, ஃபமன், அவங்க அல்லாம வேற யாரு? நீங்க என்ன செய்வீங்க, யூத கிறிஸ்தவருடைய கலாச்சாரத்தை ஜானுக்கு ஜான் முளத்துக்கு முளம் நீங்க என்ன செய்வீங்க, பின்பற்றுவீர்கள். இன்றைக்கு பாருங்க, மார்க்க அடிப்படையில் சரியா தப்பா என்பதற்கான சொல்லவில்லை. நம்ம இஸ்லாமிய சமுதாயத்துல வார விடுமுறை வியாழன் வெள்ளியாகத்தான் செஞ்சது இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு உலகம் முழுவதும் அரபு நாடுகள் உட்பட 90% இடங்கள்ல வார விடுமுறை எப்படி ஆகிப்போச்சு, சனி ஞாயிறு ஆகிப்போச்சு. ஜும்மாவை எல்லாம் வெறும் சடங்காக என்ன செஞ்சுட்டாங்க, அரபு நாடுகள்லாம் மாத்திட்டாங்க. ஜும்மா என்பது ஒரு 12 நிமிஷத்துல 13 நிமிஷத்துல 7 நிமிஷம் பயானு, 8 நிமிஷம் தொழுக அப்படிங்கிற அளவுக்கு என்ன செஞ்சுட்டாங்க, ஜும்மா பயான்களை ஒரு சடங்காக மாற்றி இன்றைக்கு யூதர்கள் தங்களுடைய தோதுவாக சனிக்கிழமையை விடுமுறையா வச்சிருந்தாங்க. கிறிஸ்தவர்கள் அவங்களுக்கு தோதுவாக ஞாயிற்றுக்கிழமையை விடுமுறையா வச்சிருந்தாங்க. நம்முடைய சமுதாயம் நாம வெள்ளிக்கிழமையை விடுமுறையா வச்சிருந்தோம். ஆனா இன்றைக்கு உலகம் முழுவதும் எப்படி ஆயிடுச்சு, அந்த யூத கிறிஸ்தவர்கள் எப்படி எதை விடுமுறைன்னு அறிவிக்கிறாங்களோ அதைத்தான் நாம் பின்பற்றி ஆக வேண்டிய கட்டாயமாக நம்முடைய சமுதாயத்துல திணிக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இது மார்க்க அடிப்படையில் சரி தவறு என்பதற்காக சொல்லவில்லை. அவங்களுடைய கலாச்சாரம் அப்படியே நமக்கு மத்தியில் செய்யப்படுது, திணிக்கப்படுகிறது. மார்க்க அடிப்படையில் பல காரியங்களை என்ன செய்யறோம், யஹூதி நஸாராக்களுடைய காரியங்களை நாம பின்பற்றி கொண்டு இருக்கிறோம். அதுல பாருங்க, நாம முதலாவதாக சொன்னோம்,
இஸ்லாத்துக்கு எதிரானவங்களுடைய இணை வைப்பாளர்களுடைய வணக்க வழிபாடுகள்லையும் நம்பிக்கைகள்லையும் அவங்களுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, நாம ஒப்பாகி விடக்கூடாது. அவங்க எதை வணக்க வழிபாடா செய்யறாங்களோ, அவங்க எதை நம்புறாங்களோ, குர்ஆன் ஹதீஸ்ல ஆதாரம் இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, அதை நாம நம்பிடக்கூடாது. அந்த வணக்க வழிபாடுகள்ல நாம ஒப்பாகி விடக்கூடாது. இதற்கு நாம நேற்று பல்வேறு சான்றுகளை பார்த்தோம். பாங்குடைய வரலாற்றை பற்றி நாம் பார்த்தோம். அதுபோன்று இன்னும் பல செய்திகளை பார்த்தோம். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல நடந்த ஒரு சம்பவம் சஹீஹ் முஸ்லிம்ல இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை நோய்வாய்ப்பட்டாங்க. நோய்வாய்ப்பட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தா இருக்கும்போது அவங்க தான் தொழுகை நடத்தி ஆகணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய்வாய்ப்பட்டாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்து என்ன செய்யறாங்க, தொழுகிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பின்னாடி எல்லாருமே என்ன செய்யறாங்க, நின்று என்ன செய்யறாங்க, தொழுகிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து தொழுகிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, யுஸ்மியுன் நாஸ் தக்பீரு, நபிகள் நாயகம் சொல்லக்கூடிய தக்பீரை மக்களுக்கு என்ன செய்யறாங்க, கேட்க வைக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீர்னு என்ன செய்யறாங்க, திரும்பி பார்க்கறாங்க. ரசூல்லா இமாமா தொழுகைக்கு ரசூல்லா உட்கார்ந்து இருக்கக்கூடிய நிலையில ஃபரஆனா கியாமன், நாங்கள் எல்லாம் என்ன செய்யறோம், நின்று கொண்டு இருக்கிறோம். அப்ப நபிகள் நாயகம் சொன்னாங்க, ஃபஅஷார இலைனா ஃபகாதுனா, ரசூலா கையை காட்டி சஹாபாக்கள் கையை காட்டி என்ன செய்றாங்க, இப்படி கையை காட்டுறாங்க. எல்லாம் என்ன செஞ்சிடறாங்க, உட்கார்ந்துடுறாங்க. ஃபஸல்லைனா பி ஸலாத்தி, நாங்க என்ன செய்தோம், எங்களோட தொழுகையை தொழுது முடித்தோம். ஃபலம்மா சல்லம, நாங்க சலாம் கொடுத்து முடித்தவுடன் நபிகள் நாயகம் சொன்னாங்க, ரசூல்லா உட்கார்ந்து இருக்கும் பொழுது சஹாபாக்கள் எல்லாம் நின்று தொழுதாங்க. ரசூல்லா கையை காட்டினாங்க, எல்லாம் என்ன செஞ்சாங்க, உட்கார்ந்துட்டாங்க. அப்ப நபிகள் நாயகம் தொழுது முடிச்ச பிறகு சொன்னாங்க, இன் கித்தும் ஆனிஃபன் லதஃபஅலூன ஃபிஅல ஃபாரிஸ வரும், நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாரசீகர்கள் மற்றும் ரோமர்களுடைய செயலை செய்வதற்கு நெருங்கி விட்டீர்கள். அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்கள்ட்ட உள்ள கலாச்சாரம் என்னன்னு சொன்னோம்னா, யகூமூன அலா முலூகிஹிம் வஹும் குஊத், அரசர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையில இவங்க என்ன செய்வாங்க, மன்னர்களுக்காண்டி எழுந்து நிற்பார்கள். ஃபலா தஃபஅலூ, நீங்கள் அவ்வாறு செய்யாதீர்கள். தொழுகையிலையும் சரி, தொழுகைக்கு வெளியிலையும் சரி, யாருக்காகவும் எழுந்து நிற்கக்கூடிய காரியத்தை என்ன செய்யக்கூடாது. ஆசிரியரை மதிக்கலாம், வாப்பாவை மதிக்கலாம், யாருனாலும் மதிக்கலாம். மதித்தல் என்பது அவங்கள்ட்ட கண்ணியமா பேசுறது, அவங்களுடைய நல்ல கட்டளைகளுக்கு கட்டுப்படுவது, அவங்க ஏதாவது உத்தரவிட்டாங்கன்னா அதை செய்து கொடுப்பது, இதுதான் உத்தரவு என்பது. அவங்களுக்காண்டி எழுந்து நிற்றல் என்பது, அது மரியாதையாக பணிவாக நிற்கிறது என்பது அல்லாஹ்க்கு மட்டும் செய்யக்கூடிய ஒரு காரியம். நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, ஒருவன் மன் சர்ரஹு ஐயத்த மஸ்ஸலஹு ரிஜால் கியாமன், பிற மக்கள் எல்லாம் தனக்காக எழுந்து நிற்பது யாருக்கு சந்தோஷம் அளிக்குமோ, ஃபலத பவ்வ மக்காதுஹு மினன்னார், அவன் தன்னுடைய இருப்பிடத்தை நரகமாக்கி கொள்ளட்டும் நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. ஏன்னா குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்லியிருந்தான், வகூமு லில்லாஹி கானிதீன், பணிந்தவர்களாக அல்லாஹ்வுக்கு மட்டும் நில்லுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். நாம தொழுகையில நிக்கிறோம், பணிவாக நிற்க வேண்டும் என்று சொன்னால் அது யாருக்கு மட்டும்தான் நிற்கணும், அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் பணிவாக செய்ய வேண்டும், நிற்க வேண்டும். அப்ப அதனால நம்ம ஒருவருக்கு எழுந்து நிற்கிறத வச்சுக்கிடுங்க, அவரை அவமதிக்கிறோம் நினைச்சிடக்கூடாது. சமுதாயத்தில் அப்படித்தான் என்ன செய்யப்பட்டிருக்கு, ஆக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய சமுதாயத்துல பெருங்கொண்ட கூட்டம் மற்றவர்களுக்காக, தங்களுடைய ஆலிம்களுக்காக, குருமார்களுக்காக, பள்ளிக்கூடங்கள்ல ஆசிரியர்களுக்காக எழுந்து நிற்பதை கட்டாயமாக நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அப்ப நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, இந்த மாதிரி பிற மக்கள் தனக்காக எழுந்து நிற்பது யாருக்கு சந்தோஷம் அளிக்குமோ அவன் தன்னுடைய இருப்பிடத்தை என்ன செய்யட்டும், நரகமாக்கி கொள்ளட்டும். சஹாபாக்கள் சொல்லி காட்டுறாங்க, மனிதர்களிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு ரொம்ப நேசத்திற்குரியவங்களா இருந்தாங்க. அந்த இறை தூதர் வரும் பொழுது நாங்க எழுந்து நிற்க மாட்டோம். ஏன்னா ரசூல் அதை செஞ்சாங்க, வெறுத்தாங்க. இதுல இந்த தர்கா வழிபாட்டுக்காரங்க இருக்காங்களா இல்லையா, இவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்களுடைய முரீதுகள் ஷேகுமார்களுக்கு எழுந்து இருப்பதை வலியுறுத்துவாங்க. அது ஏன்டா இப்படி பண்றீங்கன்னு கேட்கும்போது சில செய்திகளை தவறான, அதாவது தவறாக விளங்கி அவங்க என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. இப்போ நம்முடைய நெருங்கிய உறவினரோ நண்பரோ வர்றாங்கன்னு வச்சுக்கிடுங்க, நம்ம வேகமா எழுந்து போய் ஆற தழுவி அவங்க என்ன செய்வோம், வரவேற்று அழைச்சிட்டு வருவோம். எழுந்து நிற்பது என்பது வேறு, எழுந்து சென்று வரவேற்பது என்பது வேறு. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வரும்போது ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, வேகமா எழுந்து போய் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை அழைச்சு
சில நேரங்களில் கையில முத்தமிடுவாங்க, சில நேரங்களில் நெத்தியில் என்ன செய்வாங்க, முத்தமிடுவாங்க, மகளை அழைச்சிட்டு வருவாங்க. அதே போல சில நேரங்களில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சஹாபாக்கள் வரும்போது நபிகள் நாயகம் அவரை போய் அழைச்சிட்டு வாங்கம்பாங்க. சஹாபாக்கள் போய் என்ன செய்வாங்க, அவரை போய் அழைச்சிட்டு வருவாங்க முடியாத நிலையில. அப்போ ஒருவரை வரவேற்பதற்காக எழுந்து செல்வது என்பது குற்றம் கிடையாது. ஒரு ஆள் ஒரு முக்கியஸ்தர் வர்றாரு, வேகமா போய் வீட்டு வாசலுக்கு வரும்போது எழுந்து போய் வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வரதும் வச்சுக்கிடுங்க, இது தப்பு கிடையாது. இந்த மாதிரி சில செய்திகள் இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வரும்போது எழுந்து போய் என்ன செய்வாங்க, அழைச்சிட்டு வருவாங்க. நீங்க அந்த செய்தியை கூர்ந்து கவனிச்சாலே இந்த கருத்துல தான் இருக்கு. ஒரு தடவை ஒரு சஹாபி நோய்வாய்ப்பட்டுவாங்க. நோய்வாய்ப்பட்ட சஹாபியை வந்து பள்ளிவாசலுக்கு அழைச்சிட்டு வரும்போது நபிகள் நாயகம் சொல்லுவாங்க, கூமு இலா செய்யிக்கும், உங்கள் தலைவரை நோக்கி எழுந்து செல்லுங்கள். அவர் நோய்வாய்ப்பட்டு ஒரு வாகனத்துல வச்சு கொண்டு வருவாங்க. அவரை உள்ள கொண்டு வர்றதுக்காக என்ன செய்யுங்க, எழுந்து போய் அவர் என்ன செய்யுங்க, அழைச்சிட்டு வாங்கன்னு என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அப்ப ஒருவரை வரவேற்பதற்காக எழுந்து செல்லுதல் என்பது வேறு. ஒருவர் வர்றாரு, நம்ம அவருக்காண்டி மரியாதை கொடுத்து நிக்கிறோம் வச்சுக்கிடுங்க, இது வந்து அல்லாஹ் ஒருவனுக்காக மட்டும்தான் என்ன செய்யணும், நிற்க வேண்டும். அப்ப அந்த மாதிரி காரியத்தை செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அப்ப தொழுகையில வந்து இந்த மாதிரி கலாச்சாரம் யாருடைய கலாச்சாரம்? பாரசீகர்கள், ரோமர்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், இவங்களுடைய கலாச்சாரம். அப்ப நபியான சொல்றாங்க, நான் ரசூலா நோய்வாய்ப்பட்டு உட்கார்ந்து தொழுகை நடத்தும் போது சஹாபாக்கள் தான் என்ன செய்றாங்க, நின்று தொழுகிறாங்க. நின்று தொழும்போது நபியான சொன்னாங்க, நீங்க சிறிது நேரத்துக்கு முன்பாக ரோமர்கள் பாரசீகர்களுடைய செயலுக்கு ஒப்பான செயலை நீங்கள் செய்து விட்டீர்கள். ஃபலா தஃஅலூனி, அப்படி செய்யாதீங்க, செய்யாதீங்க. இது தம்மு பி ஐமத்திக்கும், உங்களுடைய இமாம்களை நீங்கள் பின்பற்றி தொழுங்கள். இன் ஸல்லா காயிமன் ஃபஸல்லூ கியாமன், இமாம் நின்று தொழுதால் நீங்க என்ன செய்யுங்க, நின்று தொழுங்கள். வ இன் ஸல்லா காயிதன் ஃபஸல்லூ குஊதன், அவர் அமர்ந்து தொழுதால் நீங்களும் அமர்ந்து தொழுங்கள் அப்படின்னு நபியான சொல்லி காட்டுறாங்க. இந்த சட்டத்துல வந்து ரசூலுல்லா பிற்காலத்துல சின்ன ஒரு மாற்றம் சொல்லி காட்டுறாங்க. இப்ப இமாம் வந்து உட்கார்ந்து தொழுகிறார், இமாம் உட்கார்ந்து தொழுதால் அந்த மாதிரி ஒரு சூழல் வந்துட்டு வச்சுக்கிடுங்க, இமாம் உட்கார்ந்து தொழ வைக்கிற சூழல் வந்துருச்சுன்னா அந்த இமாமுக்கு இடதுபுறமாக முதல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து தொழும்போது அபூபக்கர் சித்திக் பின்னாடி நிற்கிறாங்க, மக்கள் எல்லாம் பின்னாடி நிற்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய தக்பீர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, மக்களுக்கு கேட்க வைக்கிறாங்க. அது ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறாங்க. பிற்காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்தினால நோய்வாய்ப்பட்டு மரணிக்கிறாங்களா இல்லைங்களா, அந்த காலகட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு சஹாபாக்களுக்கு மத்தியில அலி ரலியல்லாஹு அன்ஹு தோள்லையும் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய தோள்லையும் கை போட்டுக்கிட்டு கால்கள் எட்டு கூட வைக்க முடியாம தரையில கோடு கிழிக்க செய்யறாங்க. பள்ளிவாசலுக்கு ரசூலுல்லாஹ் வர்றாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரக்கூடிய செய்தியை வந்து அபூபக்கர் சித்திக் என்ன செய்யறாங்க, அபூபக்கர் தொழுகை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வர்றது தெரிஞ்ச உடனே அவங்க பின்னாடி வந்துடுறாங்க. நபிகள் நாயகம் அபூபக்கர் தொழுகை நடத்த சொல்றாங்க என்றாலும் அவங்க பின் வந்த உடனே ரசூலுல்லாஹ் முன்னாடி போய் நிக்கிறாங்க. இமாம் அமர்ந்து இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்க்கு பக்கத்திலேயே அபூபக்கர் சித்திக் நிக்கிறாங்க. நிற்கும் பொழுது ரசூலுல்லாஹ் அமர்ந்து இருக்கக்கூடிய இமாமாக இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இடது புறத்துல அபூபக்கர் நிற்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய தக்பீரை வந்து என்ன செய்யறாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மக்களுக்கு எடுத்து சொல்றாங்க. இந்த தன்மை வந்துட்டு வச்சுக்கிடுங்க, இப்ப அந்த ரோம் பாரசீகருடைய அந்த சூரத்து மாறிடும், அந்த வடிவம் என்ன செஞ்சிடும், மாறிடும். ஆரம்பத்துல ரசூலுல்லாஹ் தனியா உட்கார்ந்தாங்க, மக்கள் தான் செஞ்சாங்க, நின்று கொண்டிருந்தார்கள். பிற்காலத்துல ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, உட்கார்ந்து தொழ வைக்கும் போது ரசூலுல்லாஹ்க்கு பக்கத்திலே யாரு தக்பீரை எடுத்து சொல்றாரோ அவர் பக்கத்திலே என்ன செய்யறாரு, நிற்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நிக்கிறாங்க. அப்ப இந்த வடிவம் வந்துட்டு வச்சுக்கிடுங்க, அது ரோம் பாரசீகருடைய அந்த செயலுக்கு ஒப்பான செயல் என்பது செய்துவிடும், நீங்கிவிடும். அப்ப இதை நாம் என்ன செய்ய வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். சஹீஹுல் புகாரில வந்து 713வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்தவுடனே ஹத்தா ஜலஸ அலா யஸாரி அபூபக்கர், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய இடதுபுறமா ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க, உட்கார்ந்துறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வலதுபுறமாக, நான் முதல்ல மாத்தி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், ரசூலுல்லாஹ்வுடைய வலதுபுறமாக அபூபக்கர் நிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்க்கு பக்கத்துல என்ன செஞ்சாங்க, அபூபக்கர் பக்கத்துல இடதுபுறமா, அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுக்கு வலதுபுறம், ரசூலுல்லாஹ்க்கு இடதுபுறம். அப்ப ரசூலுல்லாஹ்க்கு இடதுபுறமா அபூபக்கர் நிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஃபகான அபூபக்கர் யுஸல்லி காயிமன், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து மக்களுக்கு நின்று தொழ வைத்தார்கள். வகான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி காயிதன், ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து என்ன செஞ்சாங்க, தொழுகை நடத்தினாங்க.
யக்ததி அபூபக்கர் பி ஸலாத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகத்துடைய தொழுகையை பின்பற்றினார்கள். வன்னாசு முக்ததூன பி ஸலாத்தி அபீபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. மக்கள் எல்லாம் அபூபக்கர் சித்திக்குடைய தொழுகை என்ன செஞ்சாங்க, முற்படுத்தினாங்க. அப்போ இமாமையே டைரக்டா பின்பற்றி தொழும்போது அவர் உட்கார்ந்தால் தொழுபவர்கள் என்ன செய்யணும், உட்கார்ந்தா தொழணும். அப்போ ஒரு நேரத்துல இமாம் வந்து உட்கார்ந்தா தொழ வைக்க வேண்டிய கட்டாயம் இருக்குன்னு சொன்னோம்னா, அந்த இமாமுக்கு யாரு தக்பீரை எடுத்து சொல்வாரோ அவர் அந்த இமாமுக்கு வலதுபுறமா நிற்க வச்சுட்டோம்னு சொன்னோம்னா, தொழ வைப்பவரும் தக்பீரை எடுத்து சொல்பவரும் பக்கத்துல நின்றுக்கிட்டாலும் வச்சிருங்க. இமாம் உட்கார்ந்து தொழ வைக்கிறாரு, தக்பீரை எடுத்து சொல்லக்கூடியவர் நின்று தொழ வைத்தால் அந்த சூரத்தை என்ன செஞ்சிடும், நீங்கிடும். தனியாக இருக்கும் என்று சொன்னால் அது என்ன செய்யாது, அந்த சூரத்தை என்ன செய்யாது, நீங்காது. அவசர நேரங்கள்ல இமாமாக இருப்பவர் தொழுகை நடத்த வேண்டிய சூழல் வந்தால், உட்கார்ந்து தொழுகை நடத்த வேண்டிய சூழல் வந்தால் இந்த வழிமுறை நம்ம பேணிக்கொள்ளணும். அப்படி இல்லை, பின்னாடி தான் தொழ வேண்டிய சூழல் வந்தா இமாம் உட்கார்ந்தால் மக்களும் என்ன செய்யணும், உட்கார்ந்து தான் தொழ வேணும். நமக்கு அந்த கட்டாயம் வராது. ஏன்னா ஒரு ஆளுக்கு நின்று தொழ வைக்க முடியாதுன்னா இன்னொரு ஆள் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், மாற்றிக்கொள்ளலாம். அப்படித்தான் செய்தாக வேண்டும் என்றால் இமாமுடைய தக்பீரை எடுத்து சொல்பவரை இமாமுக்கு பக்கத்திலேயே நாம நிறுத்தி வைத்து விட்டோம் என்று சொன்னால் அந்த ஒரு தோற்றம் என்ன செய்துவிடும், நீங்கிவிடும் என்பதையும் இந்த செய்தியின் மூலமா நாம் என்ன செய்யறோம், அறிந்து கொள்கின்றோம். அதே போன்று அகமதுல வந்து 21,955 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு தொடர் நோன்பு நோற்பதை தடை செய்தார்கள். விசால் சொல்லுவாங்க. தொடர் நோம்புனா என்ன, நாம வந்து சுபு பாங்குல இருந்து மகரிப் பாங்கு வரைக்கும் சூரிய மறைகிற வரைக்கும் சாப்பிடாம இருக்கிறோம். சூரிய மறைஞ்சோம் நோன்பை திறந்துடுறோம். அடுத்த நாளைக்கு நாம அடுத்து பகல்ல என்ன செய்யறோம், நோன்பு வைக்கிறோம். அப்போ யூத கிறிஸ்தவர்கள் என்ன செய்வாங்கன்னா, சில ஆட்கள் வந்து அவங்க வந்து மகரிப்லயும் சாப்பிடாம அந்த நோன்பு என்ன செய்வாங்க, இழுப்பாங்க. அப்ப இந்த மாதிரி விசால் நோன்பு, ஒரு நோன்பை முறிக்காமலேயே ஒரு நாள், 1.5 நாள், 2 நாள் என்ன செய்யறது, நோன்பை இழுத்து தங்களை ரொம்ப பலவீனமாக்கியுள்ளது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொடர் நோன்பு வைப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, அல்லாஹ்ட்ட அவங்களுக்கு என்ன செஞ்சணும், சாப்பாடு வந்துடும். சாப்பாடு இல்லாம ரசூலுல்லாஹ் செய்ய மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க. நபிக்குரிய தனி சட்டம். அப்போ நம்ம பார்க்கிறோம், அகமதுல பார்க்கிறோம், ஒரு சஹாபி, அதாவது இம்ரத்து பஷீர் காலன், பஷீர் என்பவருடைய, பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மனைவி சொல்றாங்க, அரத்து அன் அசூம யௌமைனி முவாசிலத்தன், நான் 2 நாள் தொடர்ச்சியாக நோன்பு வைக்கிறதுக்கு நான் வந்து விரும்பினேன். சுபூலன் சாப்பிட்டு மகரிபான நோன்பை துறக்காம மறுநாள் பகல்ல இருந்து மறுநாள் மகரிப் வரைக்கும் அப்படி ஒரு தண்ணி சாப்பாடு எதுவுமே சாப்பிடாம தொடர்ச்சியாக நோன்பு வைப்பதற்கு நான் விரும்பினேன். மனஹனி பஷீர், என்னுடைய கணவர் பஷீர் அதை தடுத்தார். அவங்க ஏன் தடுத்தாங்க, பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹா அன்ஹு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு செய்வதை தடுத்திருக்கிறார்கள். யஃஅலு ஸாலிக நஸாரா, நபிகள் நாயகம் சொன்னார்கள், இவ்வாறு நஸாராக்கள் தான் செய்வார்கள். நபிகள் நாயகம் காலத்துல கிறிஸ்தவர்கள்ட்ட அந்த பழக்கம் என்ன செஞ்சிருக்கு, இருந்திருக்கு. அப்போ நபிகள் நாயகம் சொன்னாங்க, வலாக்கின் சூமு கமா அமரக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு உத்தரவிட்டவா நீங்க என்ன செய்யுங்க, நோன்பு வையுங்கள். அல்லாஹ் என்ன உத்தரவிட்டு இருக்கின்றான், குலு வஷ்ரபு ஹத்தா யதபய்யன லக்குமுல் ஹைத்துல் அபியது மினல் ஹைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜ்ர், உங்களுக்கு இரவு என்ற கருப்பு கயிறுல இருந்து பகல் என்ற வெள்ளை கயிறு வெளிப்படும் வரை உண்ணுங்கள், பருகுங்கள். நமக்கு வந்து ரமதான் மாதத்துல பகல்ல நம்ம சாப்பிடவே கூடாது. 30 நாளைக்கும் நம்ம நோன்பு ரமதான் மாதம் முடிகிற வரைக்கும் பகல்ல சாப்பிடக்கூடாது. சூரியன் மறைஞ்சுன்னு வச்சுக்கிடுங்க, சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். எது வரைக்கும் சாப்பிடலாம், இரவுல ஃபுல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். நமக்கு முடிஞ்சா இரவுல ஃபுல்லா சாப்பிட்டுக்கிட்டே வரலாம். எது வரைக்கும் சாப்பிடலாம், ஃபஜ்ர் பாங்கு வரைக்கும். ஃபஜ்ர் பாங்குனா பகல் நமக்கு என்ன செஞ்சு ஸ்டார்ட் ஆயிடும். அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நீங்க வந்து இரவு என்ற கருப்பு கயிறிலிருந்து அதிகாலை என்ற வெள்ளை கயிறு தெளிவாகும் வரை ரமதான் மாச இரவுகள்ல உண்ணுங்கள், பதையுங்கள். சும்மா அத்திமூசியாம இல்லை, பிறகு என்ன செய்யுங்க, இரவினுடைய ஆரம்பம் வரை நீங்கள் நோன்பை முழுமைப்படுத்துங்கள். ஃபஜ்ர் பாங்கு சொல்லியாச்சா, மகரிப் சூரியன் மறைகிற வரைக்கும் நீங்க நோன்பை செய்யுங்க, முழுமைப்படுத்துங்க. அப்ப அல்லாஹ்வுடைய சட்டம் இதுதான். நம்ம ஃபஜ்ர் பாங்குல இருந்து மகரிப் பாங்கு வரைக்கும் அதுக்குள்ள மட்டும்தான் நாம உண்ணாம பருகாம இருக்கணும். அதுக்கு பிறகு நான் வந்து இரவுலையும் உண்ணாம பருகாம இருப்போம்னு சொன்னோம்னா அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு என்ன செஞ்சிடும், மாற்றம் ஆயிரும். அந்த மாதிரி செய்யக்கூடியவங்க கிறிஸ்தவர்கள் தான் அப்படி என்ன செய்வாங்க. அப்போ இதாக்கான லைலு, இரவு ஆகிவிட்டால் நீங்கள் நோன்பை
நோன்பு திறந்து விடுங்கள். அப்ப இரவு நேரத்துல ரமதான் மாதத்துல நான் சாப்பிடாம இருப்பேன் அப்படின்னு செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. நோன்புங்கிற நோக்கத்துல சாப்பிடாம இருப்பேன்னு செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிறிஸ்தவருடைய கலாச்சாரம் வந்துவிடக் கூடாது என்பதை எவ்வளவு கவனமாக இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதே போன்று இந்த பிரமத கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் கண்டிப்பாக மாறு செய்தி ஆக வேண்டும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. சில விஷயங்கள் மாறு செய்வது சிறந்தது என்ற அடிப்படையிலும் இருக்கிறது. சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஆஷூரா நோன்பை சுன்னத்தாக்கி இருக்கிறாங்க. ஆஷூரா நோன்பு எப்போ வைக்கிறது? சையத் அஹ்மத் ஆஷூரா நோன்பு எப்போ வைக்கணும்? ஹஜ் பண்ணாலைக்கு முன்னாடியா? சரி, ஆஷூரா நோன்பு வந்து முஹர்ரம் 10ல என்ன செய்வோம்? வைப்போம். ஃபிரௌன் வந்து அழிக்கப்பட்டதற்காக நன்றி செலுத்துவதற்கு மூசா நபி என்ன செஞ்சாங்க? நோன்பு வச்சாங்க. ஹஜ் பண்ணாலைக்கு வைக்கிற நோன்புக்கு பேர் என்ன பேரு? அரஃபா நோன்பு. ஹஜ் துல்ஹஜ் 9. சரி, அப்போ அந்த ஆஷூரா நோன்பு வந்து ரசூல்லா மௌத்தாவர வரைக்கும் பிறை 10ல மட்டும்தான் வச்சிருக்கிறாங்க. எப்ப மட்டும்தான் வச்சிருக்கிறாங்க? முஹர்ரம் பிறை 10ல மட்டும்தான் வச்சிருக்கிறாங்க. அப்ப ரசூல்லா மௌத்தாவரத்துக்கு கடைசி வருஷம், அப்போ அவங்க நோன்புல இருக்கும்போது சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் இன்னஹு யௌமுன் துஅல்லிமுல் யஹூத வன் நஸாரா, யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இந்த நாளை என்ன செய்யறாங்க? மகத்துவப்படுத்துறாங்க. அவங்களும் என்ன செய்யறாங்க? நோன்பு வைக்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொன்னாங்க, ஆசைப்பட்டாங்க, ஃபைதா கானல் ஆமுல் முக்பில் இன்ஷா அல்லாஹ் சும்னா அல் யௌம தாசிர், இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் உயிரோடு இருந்தால் என்ன செய்வோம்? 9வது நாளும் நாம் நோன்பு நோற்போம். ஃபலம் யௌதி அல் ஆமுல் முக்பில் ஹத்தா தூஃபிய ரசூலுல்லாஹ், அடுத்த ஆண்டு வருவதற்குள்ளாகவே நபிகள் நாயகம் என்ன செஞ்சிட்டாங்க? மௌத்தாயிட்டாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 9ம் 10ம் நோன்பு நோற்க விரும்பி இருக்கிறாங்க. அப்ப இது வந்து நாம 9லையும் 10லையும் நோன்பு நோற்பது நமக்கு என்னது? சிறந்தது. அப்ப இதுல வந்து ஒரு ஆள் நிர்பந்தத்துக்குள்ளாயி 10ல மட்டும் வைக்கிறான்னு வச்சுக்கிறீங்க, தப்பு கிடையாது. ஏன்னா இது வந்து சிறந்ததுங்கிற அடிப்படை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தரவா சொல்லல. அடுத்த வருஷம் நான் உயிரோடு தான் செய்வேன், 9லும் வைப்பேன். ரசூலா வாழ்நாள் முழுவதும் 10 மட்டும்தான் வச்சிருக்கிறாங்க. 10 தான் அடிப்படையான நோக்கம். அப்ப நாம அவர்களுக்கு மாறு செய்ய வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் ரசூலா செய்யறாங்க, 9லையும் சேர்த்து சொல்றாங்க. இப்ப நமக்கு திடீர்னு ஒரு பயணத்துல போயிட்டோம், முடியாம போயிட்டு 9ல வைக்க முடியல, 10ல மட்டும் வைக்கலாம்னா 10ல மட்டும் வச்சுக்கலாம். ஆனா எது சிறந்தது? 9ம் 10ம் வைக்கிறது சிறந்தது. எதற்காக? மாறு செய்ய வேண்டும் என்பதற்காக. இதை நாம் என்ன செய்யணும்? கவனத்துல கொள்ளணும். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு விஷயத்திலையும் எந்த அளவுக்கு கவனிச்சிருக்கிறாங்கன்னு பாருங்க. சஹீஹுல் புகாரில வந்து 1684வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டது. ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்கு இது புரியும். அதாவது முஸ்தலிஃபால என்ன செய்வாங்க? தங்கி இருப்பாங்க. சுபு தொழுத உடனே சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே முஸ்தலிஃபால இருந்து என்ன செய்வாங்க? கிளம்பிடுவாங்க. ஆனா முஷ்ரிக்குங்க என்ன செய்வாங்கன்னா, சூரியன் உதித்த பிறகுதான் முஸ்தலிஃபால இருந்து என்ன செய்வாங்க? வெளியேறுவாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னோம்னா, ஹஜ்ஜில் இருக்கும்போது சல்லாபி ஜமஇன் அஸ்ஸுபுஹ, முஸ்தலிஃபால என்ன செய்றாங்க? சுபு தொழுகிறாங்க. சும்மா வக்கஃப, பிறகு கொஞ்ச நேரம் சுபு தொழுக முடிஞ்சவன கொஞ்ச நேரம் அங்க தங்குறாங்க. அடுத்து அவங்க சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இன்னல் முஷ்ரிகீன கானூ லா யுஃபீலூன ஹத்தா தத்லுஅ ஷம்ஸ், முஷ்ரிக்கீன்கள் வந்து சூரியன் உதித்த பிறகுதான் இங்க இருந்து என்ன செய்வாங்க? முஸ்தலிஃபால இருந்து புறப்படுவாங்க. வயக்கூலுன, அந்த முஷ்ரிக்கீன்கள்லாம் அறியாமை காலத்தில் சொல்லுவாங்களாம், அஷ்ரிக் சபீர், சபீர் ஒரு மலை இருக்குது, அந்த மலை வந்து சூரிய ஒளியால் பிரகாசிக்கட்டும், அதுக்கு பிறகு நம்ம கிளம்புவோம் வாங்கலாம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாலஃபஹும், அவர்களுக்கு மாற்றமாக அவங்க என்ன செஞ்சாங்க? மாற்றமாக செய்தார்கள். சும்மா அஃபால கபுலன் தத்லுஅ ஷம்ஸ், சூரியன் உதயமாவதற்கு முன்பாகவே என்ன செஞ்சிடணும்? முஸ்தலிஃபாவில இருந்து கிளம்பணும். ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? உத்தரவு போட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம செய்தியை பார்க்கிறோம். அப்ப முஸ்தலிஃபால தங்கி இருக்கக்கூடிய இரவுல சூரியன், மக்கா முஷ்ரிக்கீன்கள் சூரியன் உதிச்ச பிறகுதான் அந்த இடத்த விட்டு கிளம்புவாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிட்டாங்க? அவங்கள மாதிரி நம்ம செய்யக்கூடாது, நம்ம என்ன செய்யணும்? சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே அங்கிருந்து கிளம்பிடணும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் உத்தரவு போட்டாங்க. அதே போன்று சஹீஹுல் புகாரில 2488வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நம்ம பிராணிகளை அறுக்கிறோம் பாருங்க, நமக்கு வந்து உண்பதற்கு அனுமதிக்கப்பட்ட பிராணிகள் இருக்கு. ஆடு, மாடு, ஒட்டகம், இதெல்லாம் நமக்கு என்ன செய்யுது?
இன்னும் எந்த விலங்குகளுக்கெல்லாம் கோரைப்பல் இல்லையோ, பன்றி தனி, பன்றி அல்லாஹ் நம்ம ஹராமாக்கினான். எந்த விலங்குகளுக்கெல்லாம் கோரைப்பல் இல்லையோ, எந்த பறவைகள் எல்லாம் காலால் பிடித்து வேட்டையாடாதோ அந்த எல்லா பறவைகளும் நமக்கு ஹலால். காலால பிடிச்சு வேட்டையாடுறதும் வச்சுக்கிடுங்க, அந்த பறவை நமக்கு ஹராம், அதை நம்ம சாப்பிடக்கூடாது. எந்த விலங்குகளுக்கெல்லாம் கோரைப்பல் இருக்குதோ அது எல்லாமே நமக்கு ஹராம். அது இல்லாத எல்லா விலங்குகளையும் நம்ம சாப்பிடலாம், அது அல்லாத எல்லா பறவையும் நம்ம சாப்பிடலாம். ஆனா என்ன சட்டம், நமக்கு அது ஹலால்னு சொன்னோம்னா அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி என்ன செய்யணும், அதை அறுக்கணும். அறுத்தா நமக்கு அது என்ன செஞ்சிடும், ஹலால் ஆயிடும். இப்ப இன்றைய காலத்துல நம்ம கத்தியை வச்சு அறுக்கிறோம். நபிகள் நாயகம் காலத்துல வந்து எல்லாத்தையும் கத்தி என்ன செய்யாது, இருக்காது. அப்போ ரசூலுல்லாஹ் அது தொடர்பா கேட்கிறாங்க, நாங்க வந்து இந்த மாதிரி சில நேரங்கள்ல வந்து கத்தி கிடைக்கல, வேற ஏதாவது ஒரு கூர்மையான ஒரு கல்லை வச்சோ அல்லது கூர்மையான ஒரு பட்டையை வச்சோ அறுக்கலாமா அப்படி கேட்கும்போது நபிகள் நாயகம் சொல்றாங்க, மா அன்ஹர தம வதுக்கிர ஸ்முல்லாஹி அலைஹி ஃபகுலூஹு. எதெல்லாம் ரத்தத்தை வந்து ஓட்டுமோ, அறுத்தா ரத்தம் பீச்சி என்ன செய்யணும், அடிக்கணும், அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லணும், ரத்தம் வெளியேறணும், அல்லாஹ்வுடைய பெயர் பிஸ்மில்லாஹ் அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லணும். அப்ப அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்பட்டு எந்த பொருளா இருந்தாலும் அது ரத்தத்தை வெளியேற்றும்னா நீங்க என்ன செய்யுங்க, அது சாப்பிடுங்க. அந்த பிராணிகள் நீங்க என்ன செய்யுங்க, சாப்பிடுங்க. ஆனால் லைச சின்ன வல் உஃப்ர, நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, பல்ல வச்சு என்ன செஞ்சிடக்கூடாது, கடிச்சிடக்கூடாது. அதுக்கு என்ன, பல்ல வச்சு ஒரு கோழி எடுத்து பல்ல வச்சு கடிச்சு முஸ்லீம் அல்லாதவங்க செய்வாங்களா இல்லையா, அந்த மாதிரி செஞ்சிடக்கூடாது. நகத்தை வச்சு என்ன செஞ்சிடக்கூடாது, அறுத்துடக்கூடாது. நல்ல கூர்மையா நகம் வச்சிருப்பாங்க, நகத்தை வச்சு என்ன செஞ்சலாம், ஒரு குத்தி எடுத்துருவோம் அப்படியே செய்யக்கூடாது. பல்ல வச்சு கடிக்கக்கூடாது, நகத்தை வச்சு என்ன செய்யக்கூடாது, அறுக்கக்கூடாது. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அம்ம சின்னு ஃபாதும், பல் என்பது எலும்பு, எலும்பை வச்சு அறுக்கக்கூடாது. எலும்பு என்பது கத்தி கிடையாது, எலும்பு என்பது அது ஒரு பொருள். அப்போ எலும்பு என்பதனால் நீங்க என்ன செய்யாதீங்க, பல்ல வச்சு கடிக்காதீங்க. அம்மல் லுஃப்ரு, நகத்தை வச்சு அறுக்கக்கூடாது. முதல் ஹபஷா, அது அபிசீனியருடைய கத்தி. அன்றைய காலத்துல நபிகள் நாயகம் காலத்துல அபிசீனியா என்ன செய்வாங்களாம், அவங்க வந்து நகத்தை வச்சு விலங்கினங்களை என்ன செஞ்சிருவாங்க, அறுத்த சாப்பிடுவாங்க. அப்ப அவனை மாதிரி நம்ம செய்யக்கூடாது. அப்ப நீங்க என்ன செஞ்சிடாதீங்க. அந்த கலாச்சாரம் நம்ம கிட்ட என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு என்ன செய்யறாங்க, வழிகாட்டுறாங்க. அதே போன்று சஹீஹ் முஸ்லிம்ல இந்த செய்தியோடு என்ன செய்வோம், இன்றைய உள்ள அமர்வு முடிச்சுக்கணும். 4 விஷயம் சொல்லி நிமிர்ந்து பார்த்தா 9:40 ஆயிரம். சரி, சஹீஹ் முஸ்லிம்ல வந்து 1967 செய்தியா பதிவு செய்யப்பட்டது. இப்ப நம்ம சுபூ தொழுகை கடமையான தொழுகை. சுபூ தொழுகையை நாம தொழுதுட்டோம்னு வச்சுக்கிடுங்க, சூரியன் உதிக்கிற வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, எந்த தொழுகையும் தொழக்கூடாது. அதுல சிலருக்கு மட்டும் விதிவிலக்கு, சில தொழுகை மட்டும். இப்போ ஒரு ஆள் வளமையா சுபூவுடைய முன் சுன்னத்தை முன்னாடியே தொழுதுகிட்டு வர்றாரு, அவர் சுபூ தொழுத பிறகு ஒரு நாள் முன் சுன்ன தொழ முடியாம போயிட்டுன்னு வச்சுக்கிடுங்க, அவர் சுபூ தொழுத பிறகு அந்த தவறி விட்ட தொழுகையை சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி சுபூக்கு பின்னாடி தொழுதா தப்பு கிடையாது. அதுக்கு டெய்லி என்ன செய்யக்கூடாது, சுபூக்கு பின்னாடி தொழுவதை வளமையாக்க கூடாது. அதே போன்று அசர் தொழுகை, கடமையான தொழுகையை முடிச்சிட்டோம்னா, கடமையான அசர் தொழுகையை தொழுது முடிச்சிட்டோம்னா சூரியன் மறைகிற வரைக்கும் எதுவும் தொழக்கூடாது. எதை தொழுதுக்கெல்லாம், ஒருவர் வளமையா என்ன செய்யறாரு, சுன்னத்தான் தொழுதுகிட்டே இருக்கிறாரு, அவருக்கு லுகருடைய முன் சுன்னத்தோ பின் சுன்னத்தோ அசருடைய முன் சுன்னத்தோ தவறிட்டு இதை அவர் என்ன செய்யலாம், அசருக்கு பிறகு தொழுதுக்கலாம். இவங்களுக்கு மட்டும் விதிவிலக்கு இருக்குது. வளமையாக தொழக்கூடிய தொழுகையை தவறிவிட்டால் சுபு ஃபர்து முடிச்ச பிறகு தொழுதுக்கலாம், அசர் ஃபர்து முடிச்ச பிறகு தொழுதுக்கலாம். இது ரசூலுல்லாஹ் கொடுத்த அனுமதி. அது போக சுபு நம்ம ஃபர்து முடிச்சிட்டோம்னு சொன்னோம்னா சூரியன் உதித்து நன்றாக மேல வர்ற வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, நாம எந்த தொழுகையும் தொழக்கூடாது. அதே போன்று அசர் தொழுகை தொழுது விட்டோம் என்று சொன்னால் சூரியன் மறைய ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கிடுங்க, சூரியன் வந்து ஒரு மறைப்பதற்கு ஒரு ஈட்டி அளவுக்கு வந்துடுச்சு, கொஞ்ச நேரத்துக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல மறைஞ்சிடும். அது அந்த நேரத்தில் என்ன செய்யக்கூடாது, எந்த தொழுகையும் தொழக்கூடாது. இது யாருக்கு, கடமையான தொழுகை தொழுது முடிச்சாத்தான். இப்ப நீங்க திடீர்னு கண் முழிக்கிறீங்க, சூரியன் மறையுது, அப்ப நீங்க உடனே சுபுவை தொழுதுறோம். பரலான தொழுகைக்கு என்ன கிடையாது, சூரியன் மறைஞ்சுக்கிட்டு இருக்கு, உதிச்சுக்கிட்டு இருக்கு, உதிச்ச பிறகு நான் தொழுகிறேன் சொல்லக்கூடாது. நபிகள் நாயகம் சொல்றாங்க, மன் அதிரக்க ரக்காத்த மின சுபுஹி ஃபகத் அதிரக்க சுபுஹ. யார் வந்து கபுலான் தத்வாஷன்ஸ், யார் சூரியன் உதிப்பதற்கு முன்பாக சுபுவுடைய ஒரு ரக்காத்தை அடைந்து விட்டார், அவர் சுபுகை அடைந்து விட்டார். நம்ம திடீர்னு நமக்கு தாமதம் ஆயிட்டு அசன் தூங்கிட்டோம், முழிச்சு பார்க்குறோம் சூரியன் உதிக்க போகுது, 1 நிமிஷம் 2 நிமிஷம் இருக்குது, நம்ம தக்பீர் கட்டி தொழுகிறோம். முதல் ரக்காத்து சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே தொழுதுட்டோம், 2வது ரக்காத்து சூரியன் உதிச்சுட்டு வச்சுக்கிடுங்க, இப்ப நம்ம சுபு வக்து அடைஞ்சிட்டோம். அசல் தொழுகிற சூழல் சொல்றாங்க,
யார் வந்து மன் அதிரக்க ரகாத்தம்னல் அஸ்ரி கபுலன் தகீப ஷம்ஸ், சூரியன் மறைவதற்கு முன்பாக அசருடைய ஒரு ரக்காத்தை யார் அடைந்து விட்டாரோ ஃபகத் அதிரக்கல் அஸ்ர, அவர் அசரை அடைந்து விட்டார். அப்போ நமக்கு தொழுகை தாமதமாயிட்டுனா நாம சூரியன் நேரத்தையெல்லாம் பார்க்க கூடாது, உடனே தொழுகிறோம். முன்கூட்டியே தொழுவதுதான் சிறந்தது. ஏதோ ஒரு காரணங்களால் லேட் ஆயிடுச்சு, கடமையான தொழுகைக்கு நம்ம அந்த சூரியன் உதிச்சுட்டா மறைஞ்சிட்டான்னா பார்க்க கூடாது, கடமையை நிறைவேற்றணும். இந்த சட்டம் எதுக்கு? கடமை நிறைவேற்றி முடிச்சிட்டோம், சுபு தொழுகையை தொழுது முடிச்சிட்டோம். சுபு தொழுகையை தொழுது முடிச்சுட்டா சூரியன் உதிக்கிற வரைக்கும், உதிச்சு நல்ல மேல வர்ற வரைக்கும் இந்த தொழுகையை என்ன செய்யக்கூடாது, தொழக்கூடாது. அசர் தொழுகையை தொழுது முடிச்சிட்டோம்னா சூரியன் உதிச்சு நல்ல சூரியன் மறைகிற வரைக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது, எந்த தொழுகையும் தொழக்கூடாது. இது என்ன காரணம்? நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டுறாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு, சல்லி சலாத்த சுபு, நீ சுபு தொழுகையை தொழு, சும்மா அக்ஸிர் அனி சலாத், பிறகு நீ தொழுகையை விட்டு நிறுத்திக்கொள், ஹத்தா தத்லு அஷம்ஸ், சூரியன் உதிக்கின்ற வரை நீ எதையும் தொழாதே, ஹத்தா தர்தஃபிய, உதிச்சு நல்ல மேல வர்ற வரைக்கும் நீ எந்த தொழுகையும் தொழுது விடாதே. ஃபஇன்னஹா தத்லுஉ ஹீன தத்லுஉ பைன கர்னை ஷைத்தான், சூரியன் உதிக்கும் போது அது ஷைத்தானுடைய ரெண்டு கொம்புகளுக்கு மத்தியில் உதிக்கிறது. வஹீனைதின் யஸ்ஜுது லஹல் குஃபார், அந்த நேரத்தில் குஃபார்கள் சூரியனுக்கு என்ன செய்யறாங்க, சஜிதா செய்யறாங்க. அப்ப இந்த உலகத்துல இணை வைப்பாளர்கள் செய்யக்கூடிய எல்லா செயலுமே ஷைத்தானை வணங்குறது தான். சூரியனை வணங்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு, அவங்க என்ன செய்வாங்கன்னா சூரியன் உதிச்சு வரும்போது சூரியனை சஜிதா பண்ணுவாங்க. அப்ப ஷைத்தான் என்ன செய்வான்னு சொன்னோம்னா, கரெக்டா ஷைத்தானுக்கு ரெண்டு கொம்பு இருக்குது, தன் ரெண்டு கொம்புக்கு மத்தியில சூரியன் வர்ற மாதிரி போய் நின்றுக்குடுவான், சூரியன் உதிக்கக்கூடிய திசையில. அப்ப அந்த குஃபார்கள் சஜிதா பண்ணுவாங்களா இல்லையா? ஷைத்தான் நினைச்சுக்கிடுவான் தனக்கு சஜிதா செய்யற மாதிரி இருக்கணும் என்பதற்காக அந்த சூரியன் உதிக்கக்கூடிய திசையில போய் ஷைத்தான் செய்வான், நின்றுக்கிடுவான். அப்ப நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, குஃபார்கள் சூரியனை சஜிதா பண்றாங்க, அந்த சூரியன் வந்து ஷைத்தான் ரெண்டு கொம்புக்கு மத்தியில உதயமாகுது, எவ்வளவு ஷைத்தான் வந்து கரெக்டா செய்யறான், அதுல போய் நிக்கிறான். நீங்க சுபு தொழுதுட்டா சூரியன் உதிச்சு மேல வர்ற வரைக்கும் எந்த தொழுகையும் தொழாதீங்க, அது குஃபார்களுக்கு ஒப்பான மாதிரி என்ன செஞ்சிடும், ஆயிரும். அடுத்து நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நீங்க வந்து அசல் தொழுகையை தொழுது விட்டால் சும்மா அக்ஸிர் அனி ஸலாத்தி ஹத்தா தகுருப ஷம்ஸ், சூரியன் மறைகிற வரைக்கும் நீங்க எந்த தொழுகையும் என்ன செய்யாதீங்க, தொழாதீர்கள். ஃபஇன்னஹா தகுருபு பைன கர்னை ஷைத்தான் வஹீனைதின் யஸ்ஜுது லஹல் குஃபார், அந்த சூரியன் வந்து ஷைத்தானுடைய ரெண்டு கொம்புகளுக்கு மத்தியில் மறைகிறது. அந்த நேரத்தில் தான் இறை மறுப்பாளர்கள் சூரியனை வணங்கக்கூடிய அந்த கூட்டம் சூரியனுக்கு சஜிதா பண்ணுவாங்க. உதிக்கும் போது சஜிதா பண்ணுவாங்க, மறையும் போது சஜிதா பண்ணுவாங்க. ஷைத்தான் என்ன செய்யுமா, கரெக்டா அவங்க சஜிதா பண்ணுவது தனக்காக இருக்கணும் என்பதற்காக சூரியன் மறையும் போது கரெக்டா சூரியனுக்கு நேரம் போய் என்ன செஞ்சுக்கலாம், நின்றுக்கலாம். அவனுடைய கொம்புகளுக்கு மத்தியில சூரியன் வர்ற மாதிரி ஷைத்தான் நிற்கும் பொழுது அந்த சூரியனை வணங்கக்கூடிய கூட்டம் சூரியனுக்கு சஜிதா பண்ணுவாங்க. அது ஷைத்தான் தனக்கு செய்யக்கூடிய சஜிதாவா என்ன செய்யறாங்க, நினைத்துக் கொள்கிறான். அப்ப ரெண்டுமே ஷிர்க் தான். அப்ப இதை நீங்க செய்யாதீங்க, குஃபார்களுக்கு ஒப்பா என்ன செஞ்சிடும் ஆயிரும் சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க, தடுக்கிறாங்க. அப்ப நாம விளங்கி கொள்ள வேண்டும், இணை வைப்பாளர்களுடைய வணக்க வழிபாடுகள்லையும் அவங்க நம்பிக்கைகள்லையும் நாம் அவங்களுக்கு ஒத்து போயிட்டோம்னு சொன்னோம்னா அவங்களுடைய கலாச்சாரத்தை நாம் பின்பற்றுகிறோம் என்பதை இந்த சான்றுகள் எல்லாம் நமக்கு காட்டும். இன்னும் பல சான்றுகள் இருக்கு, நம்ம என்ன செய்வோம், இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் தொடர்ச்சியாக நம்ம என்ன செய்வோம், காண்போம். இப்போ நம்ம என்ன செய்வோம், கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போயிடுவோம். சையத் அஹ்மது, இதுவரையும் பரிசு வாங்கியிருக்கியா? யார் பரிசு